சார் இந்த நாட்டில் இவங்களாவது பாப்புலராக உங்களுக்கு பேர் தெரிஞ்சிட்டான். இப்போ நான் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியுது. யார் பேர்? பகத்சிங்னு பேர் தெரியுது, திருப்பூர் குமரன் பேர் தெரியுது, மகாகவி பாரதி பேர் தெரியுது, வாவு சிதம்பரம் பிள்ளை பேர் தெரியுது. பேரே தெரியாமல் இழந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போய் அங்கே போய் இங்கே போய் பேர் தெரியாமலேயே தன்னை தொலைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டில்? நான் அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்க வேணாமா? அந்தமானுக்கு நாடு கடத்துவாங்களாம். யாருக்கு? அந்தமானுக்கு இது மாதிரி இவங்களெல்லாம் நாடு கடத்துவாங்களாம். அங்கே அந்தமான் வரவேற்புனே ஒரு வரவேற்பு உண்டாம். அந்தமான் வரவேற்புனா அந்த ஜெயிலில் கைதியாக உள்ளே போகிற இது மாதிரியான வீரர்களுக்கு ஒரு வரவேற்பு. எப்படி தெரியுங்களா? ஏற்கனவே அங்கே ஜெயிலில் தண்டனை வாங்கியிருக்கிற கைதியெல்லாம் ஆளுக்கு ஒரு விறகு கட்டையோடு நிற்பானோ. எப்படி வரிசையாக. புதுசாக ஒரு கைதி வந்த உடனே மட 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 அத்தனை பையில் அடிக்க வேண்டியது. இப்போ முதல்ல உள்ளே நுழையும் போதே அடித்து அந்த கைதியை உள்ளே விட்டா அவன் என்னைக்காவது ஏதாவது பண்ணுவானா? இது அந்தமான் சிறையில் புதுசாக வர கைதிகளை வரவேற்கிற மெத்தடு. அந்த அந்தமான் சிறையில் இந்த தேசத்துக்காக பாடுபட்டு அந்த சிறைக்கு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? விதவிதமான தண்டனைகள், கொடூரமான தண்டனைகள் எல்லாம் எதுக்காக? இந்த தேசபக்தியினால் அனுபவித்த கொடுமை அவர்கள். இதில் மறக்க முடியாத ஒரு இளைஞன், அவனை பற்றி பாரதி பாடுறான். இந்த பேர் பிரம்ம பாந்தவர் கேட்டிருக்கீங்களா? பிரம்ம பாந்தவர் கேட்டிருக்கீங்களா? அந்த பேர் கேட்டிருக்கீங்களா? இந்த பாரதி நான் எவன் காலையும் விழமாட்டேன்னு சொன்னவன். நல்லா பாருங்க. நாங்கள் யாருக்கும் இனி அடிமை செய்யோம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் அடிமை இல்லைன்னு பாடி டிக்ளேர் பண்ணவன் பாரதி. கரெக்டா? பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், நான் பூமியில் ஒரு பயலுக்கு அடிமைன்னு சொல்ல மாட்டேன்னா அந்த பாரதி ஒரு வார்த்தை சொல்கிறான். பிரம்ம பாந்தவன் தாழ் இணைக்கு அடிமைக்காரன் தான் எழுதுறான். நான் அந்த பிரம்ம பாந்தவன் என்பவருடைய பாதங்களுக்கு அடிமைக்காரன் எழுதுறான். அந்த பிரம்ம பாந்தவன் யாருன்னு இந்திய வரலாற்றில் எங்கேயாவது மாணவனுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் வச்சோமா? ஹூ இஸ் தட் பிரம்ம பாந்தவன்? அவனை கும்பிடுறேன்னு பாரதி எழுதுறானே. பிரம்ம பாந்தவன் தாழ் இணைக்கு அடிமைக்காரன்னு சொல்றானே. அப்படி என்ன தேசத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் சார்? வங்காளத்தில் பூபேந்திரநாத் யாருன்னா நம்முடைய விவேகானந்தருடைய சகோதரர். அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் பெங்காலியில். அந்த பெங்காலி பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினவன் இந்த பிரம்ம பாந்தவன். ஒரு கட்டுரை எழுதி இன்டர்நேஷனல் பாப்புலர் ஆகிட்டான். ஒரு கட்டுரை, ஒரே ஒரு கட்டுரை எழுதினான். என்ன எழுதினான் தெரியுங்களா? பங்காளிகளே, ஒவ்வொரு தசராவிலும், தசரா உங்களுக்கு தெரியும், நவராத்திரி, ஒவ்வொரு தசராவிலும் இந்த காளிக்கு பலி கொடுப்பதற்கு கருப்பு ஆட்டையே வெட்டி கொண்டிருக்கிறீர்களே, இந்த கருப்பு ஆட்டையே சாப்பிட்டு சாப்பிட்டு காளி சலித்து போய்விட்டால் தைரியம் இருந்தால் வெள்ளை ஆடுகளை வெட்டி பாருங்கள். ஒவ்வொரு தசராவிலும் நீங்க என்ன பண்றீங்க? கருப்பு ஆடுகளை வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. கருப்பு ஆடுகளை வெட்டுவதை நிறுத்திவிட்டு தைரியம் இருந்தால் வெள்ளை ஆடுகளை வெட்டுங்கள் அப்படின்னா புஷ்டா இந்த வழக்கு வருது. அப்ப வெள்ளை ஆடுகளை வெட்டா வெள்ளைக்காரனை வெட்டுன்னு அர்த்தம். வெள்ளை ஆடுகளை வெட்டுங்கள்னு எழுதிட்டா. இன்டைரக்டா அனுமதிக்கப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் இங்கிலீஷ்காரன் தான் குத்திருக்கிறான். அப்படி சுற்றி இப்படி சுற்றி வழக்கு வருது. அதில் ரொம்ப வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ யாருன்னா இந்த பிரம்ம பாந்தவன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணது மிக மிக ஆபத்தான நபர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? இந்த இந்திய நாட்டை விட்டு நாடு கடத்துகிற தண்டனை. அவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, எனவே நாடு கடத்தப்பட வேண்டும்னு தண்டனை கொடுக்குறாங்க. பிரம்ம பாந்தவன் சொல்கிறான் அது நடக்காதுன்னு. எது நாடு கடத்தல்னு ஜட்ஜி சொல்கிறார். இவனை நாடு கடத்தும்படி உத்தரவிடுகிறேன் அப்படின்னு. அப்போ இவன் மெதுவாக சொல்கிறான் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட அது நடக்காது. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? இப்போ போலீஸ் ஏற்றிடுவாங்க, கொண்டு போய் நம்மளை ஏற்றிட்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் நாடு கடத்தி கொண்டு போய் விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு நீ சொல்கிற. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு, இது நடக்காது. யார்? பிரம்ம பாந்தவன். இது நடக்காது அப்படின்னா என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலன்னா சார் போலீஸ் வண்டியில் ஏற்றி கோர்ட்லேருந்து ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது இறங்குடான்னா பிரம்ம பாந்தவன் உயிரோடு இல்லை, அவன் உயிர் பிரிந்து விட்டது. பணமாக தான் இறங்குனா. எப்படி? யோகிகள் முறையில் மூச்சை அடக்கி தன் உயிரை விட்டுட்டான். ஏன்? இந்த நாட்டிலிருந்து சாகிற போதும் என்னை யாராலும் பிரிக்க முடியாது, இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்துவது என்பது சாத்தியம் இல்லை, அப்படியே உயிரை விட்டான் சார்.
அப்போ அவன் எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட யோகி, எவ்வளோ மேன்மையானவன். அந்த பிரம்ம பாந்தவன் என்பவனை இந்தியர்கள் நன்றியோடு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த பிரம்ம பாந்தவன் தாளிணைக்கு அடிமைக்காரன் பாரதி எழுதினான். அதான் பாரதியோட விசேஷம். தேடி 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 அன்னைக்கு நாட்டுக்கெல்லாம் யார் பாடுபட்டாங்களோ அவங்க பேரையெல்லாம் பதிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் இந்த நாடு மறக்காதபடி எழுதி வச்சா மகாகவி பாரதி. இல்லாட்டி அந்த பிரம்ம பாந்தவன் யாருன்னே தெரியாமல் போயிருக்குமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பாரதி இப்படி எழுதுனதுனால தான் இவன் யாருடா பிரம்ம பாந்தவன் தாளிணைக்கு அடிமைக்காரன்னு பாரதி எழுதிட்டாரு. அப்ப இந்த பையன் யாருன்னு தேடி பார்த்தா வரலாற்று இது கிடைக்குது. இப்படி உயிரை நீத்தவர்கள், வாழ்வை நீத்தவர்கள், பொருளை நீத்தவர்கள், இந்த தேசத்துக்காக பலவிதமான அந்த இழப்புகளை தயாரா அந்த தேசத்துக்காக விட்டு கொடுத்தவங்க எவ்வளவோ பேர். ஒவ்வொருத்தர் நான் அன்றைய சூழ்நிலையையும் இன்றைய சூழ்நிலையையும் நான் இணைச்சு சிந்திச்சுக்கிட்டே வர்றேன். அன்றைய சூழ்நிலை எப்படி இருந்தது, இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு, இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு இணைச்சு யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அன்றைக்கு தேச விடுதலையில் பாடுபட்ட எல்லாருமே எல்லா விதமான பொருளையும் இழந்தாங்க. தன்னுடைய கையில் இருக்கிற எல்லா பொருளையும் இழந்தாங்க. இன்றைக்கு நம்முடைய வரலாறு மாறி போயிருக்கு. என்னன்னா, எந்த நிலையிலேயும் யாரும் பொருளை இழக்கிறது இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, பொருளை அடைவதுங்கிற அளவுக்கு தேசத்தினுடைய நிலை தலைகீழாக மாறி போயிருக்கு. தேசத்துக்காக தன்னுடைய அத்தனையும் இழக்கிறது அப்படிங்கிற ஒரு இழப்பு முறை. இது விடுதலை அடைந்த பிறகு தேசத்தினுடைய போக்கில் ஒரு மாற்றம் நடந்தது. இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு வசனம் சொல்வான், நோகாமல் நோம்பி கும்பிடுறதுன்னு. எதுவும் கஷ்டப்படுத்த கிடையாது, எந்த கஷ்டமும் படாமல் அந்த அந்த ஃபங்க்ஷன் நடத்தி முடித்தா நோகாமல் நோம்பி கும்பிடுறதுன்னு. அந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்டவர் இந்த விடுதலை போராட்டத்தில் நோகாமல் நோம்பி பாகிஸ்தான் பிரதமரான ஒரு கஷ்டம் படல. இங்கே எல்லாம் காந்தி உதவாங்குவார், நேரு ஜெயிலுக்கு போவார், திலகர் உள்ளே போவார். நான் இந்தியாவில் பெருமைப்படுற ஒரே ஒரு விஷயம், இது பாகிஸ்தானில் கிடையாது. அதுக்காக தான் இந்த விஷயத்துக்கே வந்தேன். ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு அதிசயம் இன்னைய தேதி வரைக்கும் பாகிஸ்தானில் இல்லை. என்னன்னா, பிரிட்டிஷ்காரனிடமிருந்து ஆட்சியை சுயாட்சியாக பெற்ற பிறகு இராணுவ ஆட்சி இந்தியாவில் வந்ததே இல்லை. ஆனால் 7 முறை பாகிஸ்தானில் இராணுவ ஆட்சி வந்துவிட்டது. ஏன், என்ன விளைவு? நோகாமல் ஆட்சி வாங்கினது. இந்த நாட்டில் அடித்து பிடிச்சி எல்லாம் வாங்கினதுனால தான் இந்த நாட்டு மக்கள் இவ்வளவுக்கு அப்புறமும் சுதந்திரம் என்பது விலை மதிப்பற்றது என்று தெரிந்திருப்பதனால இந்த நாட்டுக்குள்ள இராணுவ ஆட்சி வரவே முடியல. ஆனால் அங்கே அப்படி இல்லை சார். துன்பப்பட்டு ஒன்று அடைஞ்சாதானே சார் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். துன்பப்படாமல் ஒன்று கிடைச்சுட்டா அதோட அருமை தெரியுமா? நான் உங்கள்கிட்ட கூட பணிவாக கேட்டுக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கூட வசதி இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துறாது. அதுங்க கஷ்டப்பட்டு ஒன்று அடைஞ்சாதான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். நீங்களே முதல்லையே எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா, ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது, நாம் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கஷ்டப்பட்டதால தான் நான் வளர்ந்தேன், கஷ்டப்படாமல் வளர்த்தா அவன் வளர மாட்டான். நம்ம பெற்றவங்க மைண்டில் இருக்க தப்பான அபிப்பிராயம், நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு. நல்லா படணும். எவ்வளவுக்கு அவ்வளோ பிள்ளைங்க கஷ்டப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னுக்கு வரும். எவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டப்படலையோ அந்த பிள்ளைங்க முன்னுக்கு வராது. சார், ஒரு பையன் அப்பாட்ட வந்தான், பா நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு பணம் கொடு, 1 லட்சம் ரூபாய் கொடு, நான் தொழில் தொடங்க போகிறேன். அவங்க அப்பா சொன்னார், இது கொஞ்சம் பழைய கதை, ஏய் நீ சொந்தமாக சம்பாரித்து 1 ரூபா, ஒரே 1 ரூபா என்கிட்ட கொண்டாந்து காட்டு. நீ உழைச்சி சம்பாதிச்ச பணம்னு 1 ரூபாயை கொண்டாந்து என்கிட்ட காட்டு, நான் உனக்கு 1 லட்சம் தர்றேன் உன் பிஸ்னஸுக்கு. ஆனால் சொந்தமாக உழைச்சி 1 ரூபாயை கொண்டாந்து காட்டு. இந்த பையன் நேராக பாட்டிக்கிட்ட போனான், பாட்டி ஒரு 1 ரூபா கொடு. அது பேரனுக்கு தான் கொடுக்கும், மகனுக்கு கொடுக்காது, ஆனால் பேரனுக்கு தான் கொடுக்கும். அது எப்பேற்பட்ட ஆள், எதுக்குன்னு கேட்டுச்சு. இல்லை 1 ரூபா கொடுத்தா அப்பா 1 லட்சம் கொடுப்பான். உங்கள் அப்பா இவ்வளோ கிறுக்கனாக இருக்கிறான், 1 ரூபா கொடுத்தா 1 லட்சம் கொடுக்குறேங்கிறான், 1 ரூபா கொடுக்குறேன். அது உடனே 1 ரூபா எடுத்து பேரனை கொடுத்துச்சு. நேராக அந்த 1 ரூபா எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்னா, அதை பாருங்கள், இந்த கொல்லர் உலைக்களம் இருக்கு இல்லையா, அதில் புஷ்ஷுன்னு இப்படி இந்த பையை வச்சு அமுக்கிட்டு இருப்பான். அங்கே நெருப்பு சுட 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 எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதில் தான் வார்ப்பு இரும்புகளில் வார்க்கிறது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வேலை பார்த்து கஷ்டமாக உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் அந்த வார்ப்பு இரும்பு இந்த அடுப்பு இதில் வச்சு வேலை பார்த்துக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேருந்து கொண்டாந்து 1 ரூபாயை கொண்டாந்து இந்தா 1 ரூபா நீ கேட்டதுன்னு
இப்படி வாங்கி அந்த காசை எப்படி பார்த்தான், திருப்பி இப்படி பார்த்தான். இது நீ உழைச்சி சம்பாதிச்சது இல்லை, பிச்சை எடுத்த காசு. நெருப்புல இந்த பையனுக்கு என்ன ஆச்சரியம், ₹1 எப்படி கண்டுபிடிச்சான்? பிச்சை எடுத்த காசு அப்படி நெருப்பு தூக்கி போட்டேன். நம்ம உண்மையிலே பாட்டிக்கிட்டே பிச்சை எடுத்து தான் வந்தோம், அப்போ கண்டுபிடிச்சிட்டான்னு விட்டுட்டான். ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்க அம்மாவில் தேர்த்தி அம்மா கிட்ட ₹1 வாங்கணும். வாங்கி கொண்டாந்து அப்பா இது மாதிரி உட்காந்துருக்கும் போது, இந்தா இன்னைக்கு நான் நிஜமாவே உழைச்சி ₹1 சம்பாதிச்சேன் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தேன். அந்த ₹1 இப்படி வாங்கி திருப்பி இப்படி பார்த்தேன். யாரை ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன், இது ஒன்றும் உழைச்சி சம்பாதிச்ச காலத்து இல்லை, உங்கள் அம்மாவில் ஏமாற்றி காசு கொண்டாந்துட்டியா, தப்புன்னு கொள்ள போட்டான் நெருப்பில். இந்த போய் பார்த்தோம், எப்படி அப்பம் கண்டுபிடிக்கிறான், என்ன மாதிரி கண்டுபிடிக்கிறான். சரி இப்படியா இருந்தால் நடக்காதுன்னு நேராக போய் மூட்டை தூக்கி படாத பாடுபட்டு கடைசியாக ₹1 நிஜமாகவே சம்பாதிச்சிட்டான். அந்த ₹1 எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்தான். நான் நிஜமாகவே உழைச்சி சம்பாதிச்ச காசு பாரு. இவன் என்ன பண்ணான், அந்த ₹1 இப்படி இப்படி பார்த்துட்டு யாரை ஏமாத்துறேன்னு அப்படி தூக்கி நெருப்பில் போட்டான் பாருங்க. இந்த பய நேராக சிறையில் பாஞ்சு நெருப்புக்குள்ளே கையை விட்டு அந்த ₹1 வெளியே எடுத்தான். அப்போ நிமிந்து பார்த்தான், நீ நிஜமாலுமே உழைச்ச காசு தான்டா. ஏன் அப்போ நான் நெருப்பில் போட்டப்பெல்லாம் அப்படியே போயிட்டேன். இப்போ நான் ₹1 போட்டேன், ₹1 நீ சம்பாதிச்ச ₹1, நீ கஷ்டப்பட்டு அடைஞ்ச ₹1 நெருப்புக்குள்ளே கை விட்டல்ல. இதுதான் உண்மை. நம்ம பிள்ளைங்களுக்கு பல கோடி நம்ம சேர்த்து வச்சாலும் அதனுடைய அருமை தெரியாது. அதுங்களா ₹5 சம்பாதிச்சாலும் அந்த ரூபாயோட அருமை தெரியும். அதிகமாக பிள்ளைங்களுக்கு சொத்து வைக்காதீங்க, உழைக்கிற நம்பிக்கையை மட்டும் வைங்க. இது நம்ம எல்லா பெரியவங்களும் யோசிக்க வேண்டிய விஷயம். பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும்.